நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் தொடர் இணையவழி பயிலரங்கம் இன்று 1063வது நாள். 2023 தொடங்கப்பட்டு இன்று வரை தொடர் நிகழ்வாக வெற்றிகரமாக அனைவரின் ஆதரவுடன் நடந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்வு தினம் காலை 5:27 ஆரம்பித்து 6:17 வரை செல்லும். மாதம் ஒரு தலைப்பு, தினம் ஒரு பயிற்றுனர் என்ற வகையில் இந்த மாத தலைப்பு மகிழ்ச்சிக்கான நினைவலைகள். 27 நாள் தொடர்ந்து நம்முடைய நற்புலரை தளத்தில் மகிழ்ச்சி நினைவுகளை பகிர்ந்து கொண்ட தருணத்தில் இன்று நம்முடன் மகிழ்ச்சியின் நினைவலைகளை பகிர்ந்து கொள்ள 28வது நாளாக பி வினோத்குமார் அவர்கள் நம்முடைய வினோத்குமார் அவர்கள் ஒரு கார்ப்பரேட் ட்ரெயினர், நம் தளத்தில் தொடர்ந்து பயணித்து அவரது அருமையான பங்களிப்பை கொடுத்து கொண்டிருக்கும் ஒரு நபர். அவரை அவரது நினைவலைகளை பகிர்ந்து கொள்ளுமாறு அழைக்கிறேன் நற்புலர் குடும்பம் சார்பாக. சார் ப்ளீஸ். அனைவருக்கும் காலை வணக்கம். இப்போ ஸ்க்ரீன் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு நிமிஷம். ஷூர் சார், பண்ணி. ஷேர் ஆகுதா சார்? ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதுங்களா? ஓகே சார். ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதுங்களா? ஆகுது சார். ஓகே ஓகே, எஸ், தேங்க்யூ. ரைட். ஸோ எல்லாத்துக்கும் இனிய காலை வணக்கம். மகிழ்ச்சிக்கான நினைவலைகள். இந்த தலைப்பை நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த டே 1ல இருந்து பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன். இந்த மகிழ்ச்சிக்கான நினைவுகள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அந்த பருவத்துல, இளம் பருவத்துல இருந்து இப்போ வரைக்கும் நிறைய நினைவலைகள் அப்படியே இப்போ வரைக்கும் வந்து போயிட்டே இருக்கும். ஆனா இதுல மறக்க முடியாத நினைவலைகள், அதுவும் மகிழ்ச்சியான நினைவுகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த இளமை பருவம், சிறு வயதுல இருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒண்ணு. ஸோ இங்க இருக்க எல்லாத்துக்குமே அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு அனுபவம் இருக்கும். ஏன்னா நமக்கு இவ்வளோ ஆண்டுகள் கடந்து வந்தாலும் அந்த மகிழ்ச்சிக்கான நினைவலைகள் தான் இன்னும் நம்மளை வந்து உற்சாகமா ஏங்க வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. ஏன்னா நம்ம ஒரு சில நேரம் அமைதியா அப்படி இந்த காலை பொழுதுல அமைதியா இப்படியே உட்காந்து கொஞ்சம் சிந்திக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு யோசனை இல்லாம அந்த இயல்பான நிலையில அப்படியே உட்காந்துருப்போம். இந்த இயல்பான நிலையில அப்படியே இருக்கும்போது நமக்கு அந்த மகிழ்ச்சிக்கான நினைவுகள் ஒரு சிலது வந்து போகும். அந்த ஒரு சில மகிழ்ச்சிக்கான நினைவுகள் பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா, சார் முன்னாடி காலங்கள்லாம் எவ்வளோ அழகா, எவ்வளோ சந்தோஷமா வாட்டு அழகா சுத்திட்டு இருந்தோம். இப்ப பாரு எவ்வளோ அடுத்தடுத்து வேலைகள் வந்துகிட்டே இருக்கு. இப்படி அழகான விஷயங்களை நம்மளால அந்த குழந்தை பருவத்துல செஞ்ச விஷயங்களை ஒண்ணு கூட செய்ய முடியலையே அப்படின்னு தான் நம்ம சிந்திக்கிறது உண்டு. ஆனாலும் நமக்கு அந்த நடந்த நினைவுகள், அந்த நிகழ்வுகள் இப்போ வரைக்கும் நம்மளை வந்து மகிழ்ச்சியா வச்சிருக்கு அப்படின்னா, அப்போ இன்னும் நமக்கு வந்து அடுத்த விஷயங்கள்ல வந்து நமக்கு இந்த மகிழ்ச்சியை வந்து நம்ம ஏற்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இப்போ நம்ம எல்லாருமே அந்த குழந்தை பருவத்துல இருந்து அப்படியே மெதுவா நகர்ந்து இப்போ இருக்க காலகட்டத்துக்கு வரப்போறோம். ஸோ அந்த மாதிரிதான் அந்த நினைவலைகள் இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட் பாருங்களேன். இது எல்லாருமே இந்த அனுபவத்தை பெற்றிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ஊர்லயும் இந்த கிராம பகுதிகளில், அதுவும் பாத்தீங்கன்னா இந்த விவசாய நிலங்கள் பக்கத்துல தோட்டங்கள் வச்சிருக்க அந்த இடத்துல அப்படியே இந்த சவுண்டு, நீங்க அந்த உங்க அந்த 5 புலங்களையும் நீங்க வந்து சிந்திச்சு பாருங்களேன். அந்த அந்த ஸ்மெல் பண்ணும்போது அந்த வாசனைய, அந்த தண்ணீர், அதுவும் பாத்தீங்கன்னா அந்த மண்களோட அந்த ஒட்டி தான் அந்த தண்ணியோட பாய்ச்சல்லாம் இருக்கும். அப்ப அந்த இடத்துல இப்ப நம்ம ஸ்மெல் பண்ணும்போது அந்த மண் வாசம், அதுக்கப்புறம் அந்த குளுமையான இடம், அதுக்கப்புறம் அந்த சத்தங்கள், இந்த தண்ணி சட்ட 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 சட சடன்னு விழுகும். அப்படியே அதெல்லாம் கேட்கும்போது இன்னும் அப்படியே அந்த விஷயங்கள் அப்படியே ஞாபகம் இருக்கு. இதை இப்பயே நம்மளால ஃபீல் பண்ண முடியும். இது என்னோட ஊர்ல
சின்ன வயதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா, அ அவங்க தண்ணி பாய்ச்சிட்டு இருப்பாங்க. வீட்ல வந்து தாத்தா, அதே மாரி சித்தப்பாங்கலாம் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க. நீர் வந்து அவங்க வந்து வயலுக்கு வந்து பாய்ச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அங்க போய் நாங்க எல்லாரும் அ ஒண்ணு தொட்டிக்குள்ள இறங்கி இதே மாரி தொட்டிக்குள்ள இறங்கி அப்படியே குதிச்சு, குதிச்சு, குதிச்சு ஜாலியா வந்து விளையாண்டுட்டு இருப்போம். அப்புறம் அப்படியே கீழ வந்தோனே ஏன்னா கீழ வந்தோம்னா சட சட சடன்னு ஃபோர்ஸா விழுவும். அங்க குளிக்கிறதுக்கு தான் இனிஷியலா கொஞ்சம் வந்து பயம் இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா போய் குளிக்க ஆரம்பிப்போம். அப்படியே உட்காந்துருவோம். அப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படியே உட்கார்ந்து அப்படியே குளிச்சுக்கிட்டு இருப்போம். தண்ணி அப்படியே விழுந்துட்டு இருக்கும். இதுல இன்னொரு காமெடி என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த வாய்க்கால் வந்து தண்ணி போகும் இல்லைங்களா? அப்ப என்ன பண்ணுவோம்னா, அப்படியே நடுவுல அது படுத்துக்கும். நடுவுல படுத்த உடனே அந்த தண்ணி அடைச்சுக்கும். அப்படியே ஃப்ளோவா போயிட்டே இருக்கும். என்னடா தண்ணியே வரலன்னு அங்க தாத்தா அங்கருந்து வேகமா ஓடி வருவாரு. ஓடி வந்து விரட்டு விரட்டுன்னு விரட்டுவாரு. அதுக்கப்புறம் எந்திரிச்சு மறுபடியும் ஓடிருவோம். இப்படிதான் இருந்துச்சு அந்த விஷயங்கள் எல்லாமே சின்ன வயதுல. ஸோ இங்க இந்த மாரி உங்களுக்கும் அந்த தருணங்கள் கண்டிப்பா இருந்திருக்கும். அந்த தோட்டத்துல குளிக்கிறது. இது இது மட்டும் இல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த இது பின்னாடியே தென்னை மரங்கள் இருக்கு. அப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, மர ஏற்றங்கள் எல்லாருமே பண்ணுவாங்க. எல்லாருமே மரம் ஏறுவாங்க. மரம் ஏறுனதுக்கு அப்புறம் அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்பல்லாம் வந்து நம்ம ஒரு இளநீர் வந்து சாப்பிடுறோம் அப்டின்னா, ரூ. 100 நோக்கி போயிட்டு இருக்கு. அப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, 4, 5, 6ன்னு சொல்லி அடுத்தடுத்து வெட்டி குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்மளும் கட கட கடன்னு சாப்பிட்டுட்டே இருப்போம். அதே மாரி நொங்கும் அதே மாரி தான். ஏறுனாங்க அப்டின்னா, அப்படியே கை வச்சு தோண்டி, தோண்டி, தோண்டி ஒரு 10, 20ஆவது சாப்பிட்டுருவோம் அப்டின்ற மாரி ஒரு போட்டி போட்டு சாப்பிட்டுட்டு இருப்போம். அதுக்கப்புறமும் அந்த நொங்க வந்து விடுறதில்ல. அப்படியே அத வந்து 2 சைடும் ஒரு டயர் மாரி செஞ்சு சக்கரம் மாரி வச்சு, அத அப்படியே உருட்டி விளையாண்டுட்டு இருப்போம். நுங்கு வண்டி அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் கண்டிப்பா அந்த டயத்துல நம்மளால மறக்கவே முடியாது அந்த சின்ன வயதுல. இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் அதுல இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த அனுபவம் இருக்கும். இதே போல இது சின்ன வயசுலயே இந்த யானை யானைன்னு சொல்லும்போது, எல்லாரும் அப்படியே ஓடி வருவாங்க வீட்ல இருந்து. சின்ன பசங்க எல்லாமே தெரு ஓரத்துல அப்படியே ஓடி வருவாங்க. யானை போற வரைக்கும் விடவே மாட்டாங்க. அப்படியே பின்னாடியே நகர்ந்து போயிட்டே இருக்கிறது. இதுல என்னன்னா, நான் ஒரு 7 வயது இருக்கும். 7 வயது, 6 வயது சமயத்துல எங்க வீட்டு பக்கத்துல கோயில் இருக்கும். மாரியம்மன் கோயில்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல அந்த திருவிழா நேரத்துல ஒரு 13 நாள் திருவிழா நடக்கும். ஆ திருமங்கலம் எங்களோட அந்த ஏரியால 13 நாள் வந்து அ நடக்கும். அப்ப பார்த்தீங்கன்னா, கேட்ல ஒரு பெரிய கேட் இருக்கும். அந்த கேட்டுக்கு பின்னாடி யானை கரெக்ட்டா அந்த திருவிழாவுக்கு முந்தின நாள் கூப்ட்டு வந்துருவாங்க. கூப்ட்டு வந்து அங்க கட்டி போட்டுருவாங்க. நாங்க எல்லாருமே போய் அந்த அப்படியே அந்த கேட்ட அப்படியே எட்டி, எட்டி, எட்டி பார்த்துக்கிட்டே இருப்போம். யானைய பாத்துற மாட்டோமா, பாத்துற மாட்டோமா அப்படின்னு சொல்லி எட்டி, எட்டி பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்படியே படுத்திருக்கும் அங்கிட்டு ஓரத்துல. அது உருவம் மட்டும் தெரியும். சரி எப்படா யானைய கூட்டு வருவாங்க வெளிய அப்படின்னு ஆர்வமா காத்துட்டு இருப்போம். அப்படியே கூப்ட்டு வந்ததுக்கப்புறம், இந்த ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் அது கூடயே போயிட்டு, கூடயே நம்மளும் நடந்து கூடயே வந்துருவோம். இதுல இந்த திருவிழா நேரத்துல இதே தான். இதுலயே அந்த மா யானையோட அந்த சாணம், அந்த வாசனை, அத தொட்டு பார்ப்போம் அப்படின்னும்போது, அந்த அந்த ஒரு ஃபீல் அது எல்லாமே அ ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கும். அதேமாரி இந்த சாணம் போட்டதுக்கப்புறம் எல்லாரும் அப்படியேன்னு சொல்லி ஏறி நின்டு அதில குதிச்சு, குதிச்சு, குதிச்சு விளையாண்டுட்டு இருப்போம். அதில வேற ஒண்ணு சொல்லுவாங்க. இத ஏறி மிதிச்சோம்னா, காலுக்கு வந்து நல்லது. கால்ல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது பாதத்துல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே அ செஞ்சு விளையாண்டுட்டு இருந்த அந்த ஒரு மகிழ்ச்சியான தருணத்த கண்டிப்பா மறக்கவே முடியாது. அந்த திருவிழா நேரத்துல ஒரு ஐஸ் வந்து விப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா, நல்ல பால்ல நல்லா ஐஸ் கட்டி போட்டு அத அரைச்சு, அதில அப்படியே கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி அப்படியே குடுப்பாங்க. நல்ல நல்ல ஒயிட் கலர்ல இருக்கும். சாப்பிடுறதுக்கு பயங்கர டேஸ்ட்டா இருக்கும். ஸோ அந்த திருவிழா நாட்கள்ல அந்த 13 நாள் யானை வந்து போற வரைக்கும் நமக்கு எப்பப்பலாம் டைம் கிடைக்குதோ, அப்பப்பலாம் போய் அந்த கேட்ல போய் நின்னுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்த நாட்கள்லாம் ஞாபகம் வருது. அதெல்லாம் அ மறக்கவே முடியாத நினைவுகள். இதே மாரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் இருக்கும். இதுல அந்த 13வது நாள் தான் இந்த திருவிழால யானைய கூப்பிட்டு வருவாங்க. எப்படியாவது யானை மேல ஏறி உட்கார்ந்து போயிற மாட்டோமா? யாராவது யானை மேல ஏத்தி விட்டுற மாட்டாங்களா? அப்படின்ற மாரிலாம் நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இப்பலாம் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த விஷயங்கள்லாம் குறைஞ்சாலும், இன்னும் ஒரு சில இடத்துல பகுதியில இதெல்லாம் பார்க்கும்போது, இன்னும் அந்த பழைய நினைவுகள் வந்து ஏற்படுத்த முடியுது. அதுக்கப்புறம் மாட்டு வண்டியில போறது. இந்த மாட்டு வண்டியில போறது தாங்க பெரிய விஷயம். அப்படியே மெதுவா நகர்ந்து, நகர்ந்து, நகர்ந்து போகும். எனக்கு சின்ன வயதுல இந்த மாட்டு வண்டியில போறது, இந்த மாடுகள்,
இதனாலே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா இங்க இருக்க எல்லாத்துக்கும் அந்த சின்ன வயது பருவத்துல மாட்டு வண்டி போறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆ இதுல முக்கியமா சொல்லணும் அப்டின்னா, ஒரு சில நாட்கள்லாம் வந்து ஆ மாட்டு வண்டி எப்ப வரும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தோம். ஏன்னா எங்க வீட்ல எங்க தாத்தா வந்து ஒரு மாடு, அந்த மாட்டு வண்டி பூட்டி வச்சிருந்தாரு. அதுல தான் வந்து மண்ணு, கல்லு, அதுக்கப்புறம் தேவையான பொருளு, அரிசி மூட்டை இருந்துச்சு அப்படின்னா அது, நெல் மூட்டைகள கொண்டு போய் போடுறது, இது எல்லாத்துக்குமே அத பயன்படுத்துவாரு. அதுல பயணம் பண்ற ஒரு அ விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, சூப்பரா இருக்கும். அதுல சின்ன வயசுல ஒண்ணு நடந்துச்சு. சின்ன வயசுல கதவு கிட்ட உட்கார்ந்திருக்கும்போது தெரியாம கதவ மூடுனம்போது, இந்த விரல் வந்து கட் ஆயிருச்சு. அந்த டைம்ல தான் வீட்ல இருந்து கிளம்பி போறாங்க. மாட்டு வண்டி பூட்டிட்டு போய் வீட்ல இருந்து கிளம்பிட்டாங்க. நான் மாட்டு வண்டியில போணும் போணும்னு அழுதுகிட்டு இருக்கேன். வெளிய உட்காந்து அம்மா வந்து கதவ மூடுனாங்க. அத கை நான் வச்சிருந்தத பார்க்கல. இந்த இந்த விரல் அப்படியே வந்து கட் ஆயிருச்சு. கட் ஆன உடனே அப்படியே ரத்தம் வந்துட்டே இருக்கு. அதுக்கப்புறம் போன மாட்டு வண்டிக்கு கடகடன்னு அவங்க சொன்னம்போது திருப்பி வந்துட்டாங்க. திருப்பி வந்துட்டு கட்டெல்லாம் போட்டு மாட்டு வண்டியில கூட்டு போயிட்டு இருக்காங்க. இது என்ன ஒரு காமெடின்னா, இப்ப கூட நெனச்சு பார்க்க முடியுது. மாட்டு வண்டியில போணும் போணும்னு அழுதோம். கடைசியா வந்து மாட்டு வண்டியில எப்படியோ போயிட்டோம்ப்பா! அப்படின்ற மாரி தான் அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ வரைக்கும் அந்த நினைவலைகள் இருக்கு. மறக்கவே முடியாத விஷயங்கள். இதெல்லாம் நடந்தது எனக்கு ஒரு 2, 2 1/2 வயது. அந்த சமயத்துல தான் இந்த விஷயம் நடந்தது. அதெல்லாம் இப்போ வரைக்கும் மறக்க முடியாத நினைவலைகள் இது எல்லாமே. அதுக்கப்புறம் இது கண்டிப்பா எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு விஷயம். ஆ முன்னாடி வந்து அந்த ரேடியோ கேசெட்ஸ் இருக்கும். தேடி போய் வாங்கிட்டு வருவோம். அதுலயும் பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையான பாட்டெல்லாம் அப்போ பதிஞ்சு வந்து குடுப்பாங்க. அந்த அந்த ரோல்ஸ்ல வந்து பதிஞ்சு வந்து குடுப்பாங்க. இத பார்த்தீங்கன்னா, ஒரு செட்டா வந்து வச்சிருப்பாங்க கப்போர்டுல. ஒரு 50, 60 அப்படின்னு வரிசையா கேசெட் இருக்கும். அதுல ஒரு கேசெட்ல வந்து அந்த அந்த முழு 6 பாடல்கள் அப்படியுமே பாடும். அதுல பார்த்தீங்கன்னா, முக்கியமா எங்க வீட்லலாம் வச்சிருந்தது இந்த இளையராஜா சாங்ஸ் வந்து அதிகமா அந்த டைம்ல வச்சிருந்தாங்க. அது ரேடியோல சாங்ஸ் மட்டும் இருக்க மாரி. இதுதான் நாளடைவுல என்னவா மாறுச்சு அப்டின்னா, அந்த டெக்கா வந்து மாறுச்சு. அந்த டெக்கா வரும்போது என்னதுன்னா, கல்யாணத்த வந்து மொத வந்து வீடியோ பதிவு வந்து செய்யலாம் அப்டின்னு சொல்லி, கல்யாணங்கள்லாம் வந்து டெக்ல வந்து அந்த பதிவு பண்ணுவாங்க. பதிஞ்சு அத டெக்ல போட்டு டெக்ல போட்டு பார்க்குறது உண்டு. நெறைய பேரு மேரேஜ் இப்ப இங்க இருக்கவங்க எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி அதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சிருந்திருப்போம். அந்த வீடியோல கண்டிப்பா வந்து பழைய நாட்கள்லாம் அத போட்டு பார்க்கும்போது, பரவால்ல. மேரேஜ் இப்படிலாம் நடந்திருக்குப்பா நமக்கு. அப்படின்ற மாரிலாம் தோணும். அதாவது காமு, கல்யாணத்துக்கு முன், காப்பி கல்யாணத்துக்கு பின் அப்படின்ற மாரி, கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படிலாம் இருந்தோம், இப்போலாம் எப்படி இருக்கோம் அப்படின்ற மாரி விஷயங்கள் எல்லாம் அந்த வீடியோஸ்ல நம்ம பார்க்கும்போது தெரியும். அதே மாரி அப்ப இருக்க அந்த உடைகள், இந்த இதுலயே பாருங்களேன், இந்த பிக்சர்ல வலது பக்கம் போட்டிருப்பேன். அப்ப இருந்த உடைகள், அப்ப நம்முடைய ஆ அந்த பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் அந்த வீடியோல வந்து கண்டிப்பா நம்மளால பார்க்க முடியுது. ஆ அப்போ இருக்கிறது வேற. இப்போ இருக்க அந்த நம்ம ட்ரெடிஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா வேற. இப்ப பாருங்களேன், எல்லாருமே வேட்டி, சட்டை மட்டும் தான். யாருமே பேண்ட் போட்டிருந்தா, "பேண்ட்லாம் போட்டிருக்காங்கப்பா" அப்படின்ற மாரிலாம் பார்ப்பாங்க. ஸோ அந்த காலகட்டங்கள்லாம் எங்க எங்க அப்பாவுக்கு வந்து வீடியோ வந்து பதிவு இல்ல. கல்யாணம் பண்ணும்போது. ஆனா எங்க சித்தப்பா வந்து வீடியோ பதிவு பார்க்கும்போது, பரவாயில்லையே! இப்ப போய் இப்படிலாம் இருந்திருக்கே! அ இடம்லாம் இப்படி இருந்திருக்கே! வீடெல்லாம் இப்படி இருந்திருக்கே! அப்படின்றது எல்லாமே அதெல்லாம் பார்த்து மகிழ்ச்சியா இருக்க முடிஞ்சுச்சு. இந்த டெக் தான் நாளடைவுல என்ன ஆச்சு அப்படின்றது, சிடி கேசெட்ஸா வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் சிடி கேசெட் வந்ததுக்கப்புறம் எக்கச்சக்கமான சிடி கேசெட்ஸ். இதுல படம்லாம் பார்க்கணும்னா, போயி மதுரை இங்கேருந்து திருமூலத்துலருந்து மதுரை வரைக்கும் பைக்லயே போயி, அங்க போய் அதுல போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து மறுபடியும் வாங்கிட்டு வந்து வீட்லயே படம் பார்க்குற விஷயம் வந்து அங்க அப்பதான் எல்லாத்துக்கும் கிடைச்சுச்சு. அப்பதான் நெறைய பேர் நெறைய கேசெட்லாம் வாங்கிட்டு வந்து எக்கச்சக்கமான திரைப்படங்கள்லாம் பார்த்த தருணங்கள் அதுதான். ஆனா அவைலபிலிட்டி அப்பதான் ஈஸியா கிடைக்க ஆரம்பிச்சுச்சு. நமக்கு தேவையான திரைப்படத்த பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி. அதெல்லாம் உடனே அடுத்தடுத்து டக் டக் டக்குன்னு டெவலப் ஆகி போய் இப்ப பென்டிரைவ். இப்ப பென்டிரைவ தாண்டி எதுக்குப்பா பென்டிரைவ்? நாங்க தான் இப்ப ஆன்லைன்லயே Netflix, Amazon அப்படி பார்த்துட்டு போயிருவோமே ஈஸியா. அப்படின்ற விஷயங்கள்லாம் இப்ப அப்படியே டோட்டலா மாறிருச்சு. ஆனா அப்போ இதுக்காக இங்க இருந்து டிராவல் பண்ணி போய் அதுவும் கேசெட்ஸ பார்த்து வாங்கிட்டு வந்து, அத போட்டு பார்த்து அத ஃபேமிலியோட உட்கார்ந்து பார்க்குறது ஒரு பெரும் மகிழ்ச்சி அந்த டைம்ல. அதெல்லாம் மறக்கவே முடியாத விஷயங்கள்.
அதுக்கப்புறம் பாரம்பரிய விளையாட்டுகள். இந்த பாரம்பரிய விளையாட்டுகள் சுத்தமா குறைஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்போ இருக்க பசங்கட்ட. ஏன்னா 1ஆ 2ஆ சொல்றதுக்கு எக்கச்சக்க விளையாட்டுங்க. எக்கச்சக்க விளையாட்டு. இந்த மரத்து மேல ஏறி உட்காந்து விளையாடுறதா இருக்கட்டும். இந்த மரத்துல வந்து தூரி கட்டி விளையாடுறதா இருக்கட்டும். இப்ப இதுல பார்க்குற கில்லியா இருக்கட்டும், பம்பரமா இருக்கட்டும், நொண்டியா இருக்கட்டும், கோலியா இருக்கட்டும், பல்லாங்குழியா இருக்கட்டும், டயர் வண்டி நம்ம ஓட்டி விளையாடுறது மகிழ்றதா இருக்கட்டும். இந்த மாரி எக்கச்சக்க விளையாட்டுகள், எக்கச்சக்க விளையாட்டுகள் அந்த அளவுக்கு சந்தோஷத்த குடுச்சு நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப இருக்க குழந்தைகள் இந்த டிவிய தாண்டி, இந்த ஸ்மார்ட் போன்ஸ தாண்டி வேற எதுவும் நெறைய விளையாடுறாங்களா? அப்படின்னு கேட்டா, அங்க வந்து ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா, அந்த அளவுக்கு இப்போ வந்து இந்த பாரம்பரிய விளையாட்டுகள் எல்லாமே குறைஞ்சிருச்சு. ஆ மறந்தும் போயிட்டாங்க. இப்ப இது நான் போட்டிருக்கிறது ஒரு 8 விஷயங்கள் தான். ஆனா இத தாண்டி எவ்ளோ விளையாட்டுகள் இருக்கு. சின்ன வயசுலாம் இந்த கோலி குண்டாலாம் விளையாடும்போது, ஒரு இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த அரிசி பை இருக்கும் பார்த்தீங்களா? இந்த அரிசி பை அளவு இப்ப இருக்க அந்த 5 கிலோ அரிசி பை இருக்கு பார்த்தீங்களா? அந்த அரிசி பை அளவு அந்த கோலி குண்டு விளையாண்டு, விளையாண்டு ஜெயிச்சு அந்த பை அளவுக்கு சேர்த்து வச்சிருக்கோம். இதுல விளையாண்டு, விளையாண்டு ஜெயிச்சு சேர்த்து வைக்கிறது அது ஒரு பெரிய விஷயம். அப்படியே எடுத்து அப்படியே பரண் மேல வச்சு, இவ்வளோ ஜெயிச்சிருக்கோம் அப்படின்ற மாரிலாம் மகிழ்ச்சியா மகிழ்ந்த விஷயங்கள்லாம் இருக்கு. இதுல முக்கியமான பிடிச்ச விளையாட்டுன்னா, அந்த ஒளிந்து விளையாடுறது தான். அதுவும் இந்த நைட் டைம்ல 6 டூ 8 அந்த ஈவினிங் அந்த டைம்ல வந்து 6 டூ 8 வந்து மோஸ்ட்லி இந்த விளையாட்டு தான் விளையாடுவோம். ஏன்னா பகல்னா கூட ஒளிஞ்சு விளையாண்டோம்னா கண்டுபிடிச்சுருவாங்க. ஆனா இது அந்த இருட்டு டைம்ல விளையாடுறது தான் பயங்கரமா இருக்கும். எங்கிட்டு போய் எந்த புதர்ல ஒளியுவோன்னே தெரியாது. எங்க பூச்சி எங்க இருக்குன்னே தெரியாது. அந்த அளவுக்கு ஓடி போய் ஒளிஞ்சு விளையாடுறதெல்லாம் அதெல்லாம் மறக்க முடியாத தருணங்கள். அந்த மாரி எக்கச்சக்க விளையாட்டுகள். ஆ இப்போ ரொம்பவே அது கம்மியாயிருச்சு. ஆனா, இதெல்லாம் நம்ம நெனச்சு பார்க்கும்போது, நம்ம சின்ன வயதுல இதெல்லாம் நெனச்சு பார்க்கும்போது, "இவ்ளோ விளையாட்டு விளையாண்டுருக்கோம்பா" அப்படின்ற அந்த நினைவலைகள்லாம் இருந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் உண்மையிலேயே மறக்க முடியாத தருணம். ஏன்னா, அவ்வளோக்கு அவ்வளோ மகிழ்ச்சியான விஷயங்கள வந்து குடுத்துக்கிட்டே இருந்தது இந்த விளையாட்டு மட்டும் தான் நமக்கு. வேற எதுவுமே அந்த சமயத்துல நமக்கு கிடைக்காது. சாப்பாடு இந்த இது போறோம், KFC போறோம், அங்க போறோம், இங்க போறோம். இந்த சாப்பாட பத்திலாம் வந்து நெனச்சதே இல்ல. அதுக்கு காரணம் அந்த விளையாட்டு தான். அந்த அளவுக்கு ஃபுல்லா ஆர்வமா நம்ம வந்து எல்லாரோடையும் சேர்ந்து இப்ப பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் சேர்ந்து விளையாடுறது, இல்ல என்னோட பொருள் நான் உனக்கெல்லாம் குடுக்க மாட்டேன். என் சைக்கிள உனக்கு நான் குடுக்க மாட்டேன். அந்த மாதிரி நிலைமைலாம் வந்துருச்சு. ஆனா அப்படி சுத்தமா கிடையாது. எது இருந்தாலும் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம, ஆ பகிர்ந்து விளையாண்ட தருணங்கள். இந்த பகிர்ந்து விளையாடுறதெல்லாம் கண்டிப்பா அப்போ இருந்ததுனால தான் நம்ம இப்போலாம் நெறைய ஏதோ ஒரு விஷயங்கள்லாம் பகிர்ந்து பேசிட்டு இருக்கோம். பகிர்ந்து நெறைய விஷயம் குடுத்துட்டு இருக்கோம். ஆனா இப்போ இருக்க குழந்தைகள் வந்து இந்த பகிர்ந்து விளையாடுறது, இந்த பகிர்ந்து சில பொருட்கள குடுக்குறது அப்படின்னும்போது, அங்க அதுவும் ஒரு கேள்விக்குறியா தான் இருந்துகிட்டு இருக்கு. ரைட். ஆனா அந்த நினைவலைகள் வந்து கண்டிப்பா மறக்கவே முடியாத தருணம் அப்படின்னே சொல்லலாம். இயற்கை. இயற்கைய வெல்ல யாரால முடியும்? யாராலயும் முடியாது. இந்த இயற்கை அப்படின்னு சொல்லும்போது, நம்ம நாட்டுல இருக்க அ கல்ச்சர்ஸ் அது மட்டும் தான் பார்ப்போமா அப்படின்னு கேட்டா, இந்த உலகம் அப்படின்றது ரொம்ப பெருசு. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு விதமான ட்ரெடிஷன்ஸ், கல்ச்சர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். அதுவும் ஒரு சில இடத்துல அத மறந்து வேற ஒரு ட்ரெடிஷன்ஸ, வேற ஒரு கல்ச்சர்ஸ ஃபாலோ பண்ண படுத்தப்பட்டாங்க. ஃபாலோ பண்ண அதாவது கண்டிஷனோட வைக்கப்பட்டாங்க. ஏன் அப்டின்னா, அந்த அடக்குமுறைகள், போராட்டங்கள், முன்னாடி இந்த வரலாற்றுகள எடுத்து பார்க்கும்போது, அவங்க ட்ரெடிஷன்ஸ, அவங்க கல்ச்சரே மறந்து, வேற ஒரு ட்ரெடிஷன்ஸ, வேற ஒரு கல்ச்சர வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய நிலைமைகள் எல்லாம் ஆ ஏற்பட்டுச்சு. இந்த வரலாறுல நம்ம வந்து பெரட்டி பார்க்கும்போது. ஆனாலும், இப்ப வரைக்கும் ஆ ஒரு சில இடத்துல, ஆ முக்கியமா கிராம பகுதிகள்ல, அதே மாரி நம்ம நாடு இல்லாம பிற நாடுகள்லயும் ஆ முக்கியமா பழங்குடி இனத்தவர்கள் எல்லாருமே, எனக்கு தெரிஞ்சு ஆப்பிரிக்கால ஒரு இடம் ஹிம்பா அப்படின்னு சொல்லி.
சுமார் 6000 வருடங்கள் 6000 வருடம் அவங்களுடைய ட்ரெடிஷனை விட்டு கொடுக்காம அப்படியே அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அதுவும் கன்சிஸ்டன்சியா எவ்வளவு பெரிய விஷயம். இந்த மாதிரி ட்ரெடிஷனை இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிஹேவியரை நம்மளால கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்ண முடியுதா அப்படின்னு இதெல்லாம் படிக்கும்போது நமக்குள்ள ஒரு கேள்வி வருது. ஆனா நம்மளும் நம்மளுடைய ட்ரெடிஷன்ஸ்ல ஒரு சில விஷயங்களை கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது அது கண்டிப்பா ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான். நான் சின்ன வயதுல நிறைய 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 ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாட்டோடைய சாணம் அதை கலந்து வாசல் தெளிக்கிறதா இருக்கட்டும், அரிசி மாவுல கோலம் போடுறதா இருக்கட்டும். பாருங்களேன், நான் சொல்றது ஒரு ரெண்டு விஷயம் 3 விஷயம் தான். எனக்கு தெரியாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. இப்ப இது எல்லாமே எங்க போச்சு அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் போயிடுச்சு தான். ஆனா ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ஆனா அந்த ஒரு சில நல்ல விஷயங்கள் அந்த ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணி செஞ்சுட்டு இருக்கும் போது ஓகே அப்பெல்லாம் அதெல்லாம் எவ்வளவு அழகான விஷயம். அதுவும் காலையில 5 மணிக்கே எந்திரிச்சு வெளியே வந்து வாசல் தெளிச்சு சாணம் அந்த தண்ணி தெளிச்சு அதுக்கப்புறம் அதுல வந்து கோலம் போடுற அரிசி மாவுல கோலம் போடுற விஷயம் அதெல்லாம் பயங்கரமான ஒரு நினைவுகளை மறக்கவே முடியாது. இதே மாதிரிதான் நான் அந்த சின்ன வயதுல இருக்கும்போது எல்லாருமே ஒரு 5:30 இப்போ இந்த கார்த்திகை மாதம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி எந்திரிச்சிருவாங்க. டெய்லி எந்திரிச்சு சாமி கும்பிடுவாங்க. அதுவும் காலையில ஒரு 5:30க்கே வந்து ரேடியோ அப்பெல்லாம் பயங்கரமா ரேடியோ போட்டு ஆரம்பிச்சிருவாங்க. அந்த கோயில் பக்கத்துல இருக்கிறதும் பாட்டும் பயங்கரமா போயிட்டு இருக்கும் சூப்பரா இந்த காலை வேளையில. அதுவும் கரெக்டா இந்த டிசம்பர் மந்த்ல தான் லைட்டா அந்த ஃபாக் வந்து கிரியேட் ஆகும். அந்த பனி வந்து அப்படியே வரும். அப்படியே அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது சார் வேற லெவல்ல இருந்துச்சுல. பாட்டு போட்டே நம்மளை எழுப்பி விட்டுறாங்க. எப்படி இருந்தாலும் தூங்க முடியாது. எப்படி இருந்தாலும் 5:30க்கே எந்திரிச்சாகணும் அந்த டைம்ல எல்லாம். அப்படின்ற போது அதெல்லாம் சூப்பரான விஷயங்கள். மறக்கவே முடியாது. இன்னும் இயற்கையை வந்து இன்னும் நிறைய மனிதர்கள் அதை வந்து எப்படியாவது சஸ்டெயின் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி அது நிறைய வந்து அவங்க வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக சில விஷயங்கள் அவங்களும் தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து அந்த மலையேற்றம் ஏறுறது அப்படின்னும் போது பாத்தீங்க அப்படின்னா அதுல அவங்க நிறைய பழங்குடியினத்தவரை பாக்குறாங்க. அப்படி போய் அவங்க நிறைய விஷயங்கள் வந்து கத்துக்கிறது உண்டு. அவங்களுக்காக நம்மளும் இங்க ஏதாவது மாற்றம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நிறைய முடிவுகள் ஸ்டெப்ஸ் அப்படின்றத வந்து எடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே அவங்க ஒரு விஷயம் ஏதோ கன்சிஸ்டன்ஸா செய்ய போய் இந்த மாதிரி அவங்க எல்லாம் அப்சர்வ் பண்ணி கிடைச்ச விஷயங்கள் தான் எல்லாமே. இப்போ இந்த இயற்கை அப்படின்றத வந்து நம்மளும் எவ்வளவுக்கு எவ்வளவு பாதுகாப்பா வச்சுக்கிறோமோ இன்னும் அடுத்து வர சங்கதிகளுக்கு அடுத்து இன்னும் நிறைய விஷயம் கிடைக்கும். நமக்கு முன்னாடி இவ்வளவு நல்ல விஷயங்கள் பண்ணதை இப்போ வரைக்கும் நமக்கு நினைவுல இருக்கு. அதனாலதான் இப்போ நம்மளால சஸ்டெயின் பண்ண முடியுது. ஆனா இந்த இயற்கையை நம்மளும் வந்து பாதுகாப்பா வச்சுக்கும் போது இயற்கைக்கு தேவையான விஷயங்களை இயற்கைக்கு புறம்பா எதுவும் செய்யாம அப்படி நம்ம வந்து செய்யும்போது இன்னும் அடுத்து வர ஜென்ரேஷன்ஸ் அவங்க வந்து இதையும் ஃபீல் பண்ண முடியும். நம்ம எப்படி போய் கொடைக்கானல் போறோம், அதே மாதிரி மூணார் போறோம், அங்க போய் அந்த இயற்கையை ஃபீல் பண்ற விதம் முன்னாடி காலங்கள்ல காலையில 5 மணிக்கு ஒரு வயல்வெளியில போனாலே கிடைச்சிச்சு. ஆனா இப்ப சுத்தி எங்கடா வயல்வெளி இருக்கு அப்படின்னு பார்த்தா அது எங்கேயோ எவ்வளோ தூரத்துல ஏதோ இருக்கு அந்த மாதிரி இருக்கு. ஆனாலும் அந்த மகிழ்ச்சியான நினைவலைகள் அப்போ இருந்த நமக்கு சுத்தி இருந்த இடத்துல இந்த மாதிரி விஷயம் கிடைச்சிச்சுல அதை நினைக்கும் போது உண்மையிலே மகிழ்ச்சியான ஒரு விஷயமா தாங்க இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கும் அதே ஃபீல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ். அதுக்கப்புறம் இந்த குழந்தை பருவத்துல எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அந்த இளமை பருவம் வந்தோடனே ரொம்பவே உற்சாகமா அப்படியே காலேஜ் எல்லாம் போகும்போது பயங்கர ஜாலியா எந்துவா சூப்பரா போவோம். அதுல என்னன்னா இந்த மாதிரி ஏதாவது ப்ரோக்ராம் கலந்துட்டு நம்மளோட ஐடென்டிட்டியை காட்டணும் அப்படின்றதுக்காகவே நிறைய நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. பாட்டு பாடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, அதே மாதிரி மியூசிக்ஸ் பண்ணுவாங்க, மிமிக்ரி பண்ணுவாங்க. இந்த மாதிரி அவங்களுடைய டேலண்ட்டை வந்து அந்த காலேஜ் டைம்ல வந்து காட்டுறது உண்டு. அப்படி எனக்கு ஒரு நினைவலைகள் இப்போ வரைக்கும் இருக்கு. காலேஜ் நடந்தது ஃபர்ஸ்ட் இயர் உள்ள போனோடனே இந்த மாதிரி ஒரு டான்ஸ் காம்படிஷன் வந்து காலேஜ் நடத்தினாங்க. அதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நாங்க ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்றதுனால நாங்க பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது அப்படின்றது சொல்லிட்டாங்க. செகண்ட் இயர், தேர்ட் இயர் அண்ட் ஃபைனல் இயர் தான் இந்த காலேஜ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். அவங்க தான் காம்படிஷன்ல வந்து டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
ஆனாலும் பசங்களுக்கெல்லாம் ஒரு கவலை. ச்சே! எப்படியாவது போய் நம்மளும் ஸ்டேஜ் ஏறி ஆடிறணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த காம்படிஷன் நடந்துட்டு இருக்கும்போது நாங்களும் முன்னாடி போய் நின்று இப்படி பார்த்துட்டு இருந்தோம். அப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திடீர்னு என்ன பேசுனான்னு தெரியல. ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. "டேய் இந்த பாட்டு நடந்துகிட்டு இருக்கும்போது இடையில நம்மளும் ஓடி போய் ஸ்டேஜ்ல போய் ஆடிருவோம்டா" அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், "டேய் வேணாம். ஆ ஆடுறது பிரச்சனை இல்ல. ஆடுனதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை ஆச்சு அப்படின்னா, அத ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு" சொன்னேன். ஆனாலும் ஒரு 3 பேரு எப்படியாவது பயங்கர ஆர்வமாயிட்டாய்ங்க. எப்படியாவது நம்மளும் போய் மேல ஏறி ஆடிறணும். பேர் குடுக்கல, எதுவும் செய்யல. நாங்க காம்படிஷன்ல கலந்துக்கல. அப்போ நாங்க ஃபர்ஸ்ட் இயர் போகக்கூடாதுன்ற ஒரு ரூலு. ஆனா இவங்க 3 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டைம்ல வந்து அந்த மியூசிக்லாம் போட, போட, போட பீட் ஏற, ஏற பயங்கர ஆர்வமா என்து ஆயிட்டாங்க. கரெக்ட்டா சாங் போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கு. இப்ப போணும், அப்ப போணும் யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. கரெக்ட்டா அந்த ஒரு ஸ்டேஜ்ல வரும்போது, இந்த இந்த பீட் அதிகமாகும் பார்த்துருக்கீங்களா? அப்ப அந்த ஸ்டேஜ் வரும்போது டக்குனு அவங்க அப்படியே அறியாம வேகமா கட கட கடன்னு ஸ்டேஜ் ஏறிட்டாங்க. ஸ்டேஜ் ஏறி நின்னாங்க. பாட்டு அங்க முடிஞ்சிருச்சு. அவைங்க முடிஞ்சு கிளம்பி போயிட்டாங்க டான்ஸ் ஆடுனவங்க. இவைங்க 3 பேரும் அப்படியே பேன்னு நிக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. இப்படி வணக்கம் வச்சுட்டு, ம், ம் அப்படின்னு சைனா இந்த ஸ்டைல்ல மாரி இப்படி வணக்கம் வச்சுட்டு வந்தாங்க. வணக்கம் வச்சது வந்துட்டு இல்லாம அங்கருந்து பரவால்ல ஏறி வந்து நம்ம ஏதோ பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஜாலியா அங்கருந்து ஜம்ப் பண்ணி கீழ குதிக்கிறாங்க. வேகமா செக்யூரிட்டி வந்தாரு. அவங்க 3 பேத்தையும் புடிச்சு, "தம்பி வாங்க, போலாம். வாங்க உங்க பேரண்ட்ஸ கூட்டு வாங்க. லெட்டர் எழுதிட்டு வாங்க" அப்படின்னு சொல்லி கூட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாத விஷயம். இது இது மட்டும் இல்ல, காலேஜ்ல கண்டிப்பா படிக்கும்போது, இது மாரி எக்கச்சக்க நினைவலைகள் கண்டிப்பா இருக்கும். அதெல்லாம் இப்ப வரைக்கும் நெனச்சாலும், ச்சே! அப்படின்ற மாரி தான் இருக்கும். இந்த மாரி விஷயங்கள்லாம் அந்த இளமை பருவத்துல இதெல்லாம் நம்ம கண்டிப்பா ஃபீல் பண்ணி, அத வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு மொமெண்ட்டா வந்து அந்த டைம்ல இருக்கும். அந்த காலேஜ் டேஸ்ல. ரைட். இப்போ கேள்விக்கான நேரம். தம்பி, யார் உங்கள்ட்ட வேணாலும் ஒரு ஆன்சர் பண்ணுங்க. கேட்கணும். எஸ் அந்த சார். கேசட் எதுவும் வச்சிருக்கீங்களா? இப்ப போட்டீங்கன்னா நாங்க எல்லாரும் ஆடுறதுக்கு